எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காயத்ரி, ஃபவுண்டர் ஆஃப் லிவோ ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸ். ஓகே. நம்ம லிவோ ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸில் வந்து ரீசேலிங் ஆப்ஷனும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் இந்த இது வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து விமன் எம்பவர்மெண்ட் தான். இப்போ நான் ஒரு விமன் என்டர்பிரினராக இருக்கேன். என் கூட சேர்ந்து மற்ற விமனும் வந்து வளரணும். நோ ஸ்டாக் நோ இன்வெஸ்ட்மெண்ட் நோ லாஸ் மாடலில் வந்து ரீசேலிங் கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் நம்ம நிறைய ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கையில் காசு இருக்காது. என்ன என்ன பண்ணி சம்பாதிக்கணும், எப்படி மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட யோசனை இருக்கும். ஸோ நம்ம எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா நாங்கள் அதுதான் வந்து நாங்கள் இப்படி ஒரு மாடல் வந்து கொண்டு வந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட்டே வேணாங்க, நோ இன்வெஸ்ட்மெண்ட் நோ ஸ்டாக் நோ லாஸ். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல, ஸ்டாக்கும் வாங்கி உங்கள் வீட்டில் வைக்க தேவையில்ல, ஒரு ரூபா கூட உங்களுக்கு லாஸும் ஆக போகிறதில்ல. ஜஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அவ்வளோதாங்க எங்களோட ரீசேலிங் கான்செப்ட். ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படி எப்படின்னா, நீங்கள் எங்களோட ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜாயின் அஸ் ரீசேலர் ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க. அது கொடுக்கும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ண சொல்லி கேட்கும். அது எதுக்காக அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால சேல்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க ப்ராடக்ட்டை பத்தி எதுவுமே தெரியாம, இந்த மாரி இந்த ப்ராடக்ட்ட வந்து நான் விக்கிறேன், நீங்க என்கிட்டருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா உங்கள நம்பி யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே கூட வாங்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு இது எப்படி உனக்கு தெரியும்? நீ யூஸ் பண்ணியா? உனக்கு அது வந்துச்சா? இது வந்துச்சா? ஏதாவது கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் வேணும் இல்லைங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் வந்து சூப்பரா இருந்துச்சு, சாஃப்ட்டா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, இச்சிங், ரேஷஸ் இதெல்லாம் எதுவுமே எனக்கு வரல. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பேட்ல நான் இவ்ளோ அவஸ்தைப்பட்டேன். இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்ல. ஸோ இந்த மாரி எல்லா பெனிஃபிட்ஸும் நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபீல் பண்ணும். அப்பதான் வந்து ஒரு எமோஷனோட உங்கனால வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல ஃபேமிலி கிட்டயோ ஷேர் பண்ண முடியும். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணா மட்டும் தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்க ரீசேலிங் பண்றீங்கன்னா, அது வந்து சக்சஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் என்ன ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் நீங்க ஜாயின் அஸ் ரீசேலர் குடுத்தோனே உங்களோட ஆர்டர வந்து பிளேஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஆர்டர பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ரீசெல்லர் ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் ஆயிடும். அக்செப்ட் ஆன உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ரெஃபர் நவ் அப்படின்ற இதுல இருந்து நீங்க வந்து ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணி ரெஃபர் பண்றீங்க. ஸோ ரெஃபர் பண்ணிட்டு அவங்க வந்து உங்களுக்கு கீழ வர கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, அவங்க போடுற ஆர்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கமிஷன் அப் டூ 25% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வருங்க. ஒரு ₹250 ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, அதில 25% கமிஷன் வந்து உங்களுக்கு வந்துரும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 100 கஸ்டமர் ஃபர்ஸ்ட் மந்த் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா, அவங்க வந்து ₹250 ஆவரேஜா எல்லாருமே வந்து ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா, அதுலேருந்து எல்லாரோட 100 கஸ்டமர்ஸ்லயும் 25% கமிஷன் வரும்போது, அந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நீங்க 6500 வரைக்கும் ஆவரேஜா ஏர்ன் பண்ண முடியும். 6500 தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் மந்த் 100 கஸ்டமர்ஸ் ரெஃபர் பண்ணா தான் இந்த ஏர்னிங்ஸ். இதுவே நீங்க 1000 கஸ்டமர்ஸ் வந்து அந்த இயர் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா தாங்க 1000 கஸ்டமர்ஸ் நம்ம சேர்த்த முடியும். எடுத்த உடனே நமக்கு 1000 கஸ்டமர்ஸ் நம்மள நம்பி யாரும் ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த இயர் ஃபுல்லா நீங்க கஷ்டப்பட்டு 1000 கஸ்டமர்ஸ சேர்த்துடுறீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து அவங்க ரெக்கரிங்கா வந்து அவங்க ப்ராடக்ட் வாங்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ரெக்கரிங்கா ஏர்னிங்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ 1000 கஸ்டமர்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் மந்த்லி ஏர்னிங்ஸே உங்களுக்கு 75,000 வரைக்கும் நீங்க 25% அப் டூ 25% கமிஷன்ல 75,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் நீங்க அந்த கஸ்டமர்ஸ ரெஃபர் பண்ணி, ஜாயின் பண்ணி அவங்கள ப்ராடக்ட் வாங்க வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்கும். நீங்க ஒன்ஸ் 1000 கஸ்டமர்ஸ ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மந்த்லி நீங்க 75,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். நம்ம வேலைக்கு போக முடியல, நம்ம பிசினஸ் பண்ண முடியல, இல்ல வேலைக்கு போற மத்த பொண்ணுங்கள பார்த்து அவங்க மட்டும் இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க, அவங்க சம்பாரிக்கிறாங்க, நம்ம சம்பாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கில்ட்டா ஃபீல் பண்ணவே தேவையில்ல. வீட்ல இருந்து நீங்க உங்க குழந்தையும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி நீங்க சம்பாரிக்கவும் செய்யலாம். ஸோ இந்த ஹோம் மேக்கர்ஸ்க்காக தான் நாங்க விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நாங்க இந்த இந்த மாடலே நாங்க கொண்டு வந்தோம் ஆக்சுவலா. ஸோ நீங்க வந்து எல்லா ஹோம் மேக்கர்ஸுமே நீங்க ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. நீங்க இனிமேல் நம்மளும் இண்டிபெண்டன்ட் வுமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இண்டிபெண்டன்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. மத்தவங்கள பார்த்து நீங்க கில்ட்டா இனிமேல் ஃபீல் பண்ண தேவையில்ல. தேங்க் யூ.